அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தரமான சம்பவம் இருக்குது. சீமான் தம்பிகளா பெரியார் சீடர்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்க போகுது. களத்தில் நாங்களும் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானுடைய தம்பிகள் நாத்தாக்க உணரலாம் அண்ணன் சீமான் வீட்டை நேற்றுக்கு நைட்டே முற்றுகிட்டாங்க. ஒட்டே சீமானை நீலாங்கரை வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட இது ஒரு 2000-3000 பேர் கூடியிருப்பாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு தம்பிகள் ரெடியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த திராவிட கட்சிகள் அதுவும் 30 கட்சிகளுங்க. கோவை ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி, திருமுருகன் காந்தி எல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம்டா, 22ஆம் தேதி நாங்கள் வர்றோம், சீமான் வீட்டை முற்றுகிறோம், நாங்கள் யாருன்னு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வேறு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தான் அந்த சம்பவம் நடக்கக்கூடிய நாள். 2 பேர் நேராக சந்திக்க போகிறாங்க. என்ன நடக்க போதோ அப்படிங்கிற நம்மளாம் வெயிட்டிங்காக இருக்கோம். ஏற்கனவே இதே மாதிரி தான் ஜக்கையன் குரூப் உள்ளே வந்தாங்க. அதான் நாங்கள் ஆதி தமிழர் தொல் தமிழர்னு சொல்லிட்டு சீனை போட்டு சீமான் தம்பிகள்கிட்ட அடிபட்டு சிதறி சின்ன பின்னமாகி ஓடினாங்க. அதே மாதிரி சம்பவம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். சரியா, இப்போ என்ன நம்ம கோவை ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளில் ஒரு திராவிட கோவை ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் வீட்டை நாங்கள் முற்றுகிறது காரணம் நாம் தமிழ் கட்சியினர் பெரியார் எதிர்க்க கிடையாது, சீமான் மட்டும்தான் எதிர்க்கிறாரு. அப்போது நாங்கள் சீமான் வீட்டை முற்றுகிட்டு கொண்ட. ஆகா, என்ன ஒரு அறிவாளித்தனமான கருத்து. அதாவது பெரியார் பார்ப்பனர்களை எதிர்த்தார். பார்ப்பனர்கள் பெரியாரை எதிர்க்க முடியாதனால ஒரு கருவியாக மாறி சீமான் பார்ப்பனர்களுக்கு கருவியாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி உருட்டு கதையில் உருட்டி விட்டு நாங்கள் 30 அமைப்புகள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திருமுருகன் காந்தி சீமான்ட்ட நாங்கள் 20 நாள் ஆதாரம் கேட்குறோம், ஆதாரம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு 3வது பெரிய கட்சியோட தலைவர் இப்படி ஒரு புகழ்மிக்க பெரியாரே பேசிட்டார் அப்படின்னா மற்ற மக்கள்லாம் ஈஸியாக பேசிடுவார். அதனால் எங்களுக்கு ஆதாரம் வேணும், நாங்களும் ஆதாரம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்டே இருக்கோம். ஆனால் சீமான் வரவே மாட்டுறாரு. அதனால் நாங்கள் காவல் நிலையத்தில் 100 காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்துருக்கோம். சீமானை சும்மா விட போகிறதில்ல, வீடு முற்றுகையிட்டு அவ்வளோதான், நாங்கள் யாருன்னு சொல்லி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வீர அவசரம் பேச இப்போ தம்பிகள் ரெடியாக நிற்கிறாங்க. இதில் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, சீமானை தப்பாக பேசிட்டார் அப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம திருமுருகன் காந்தி சொல்லுவாரா? அதுவும் நம்ம யார் சொல்லியிருக்கா, வீரமணி சொல்லியிருக்காருல்ல, அது பெரியார் இங்கிலீஷ்லேயே பயன்படுத்தினாரா. என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி, குழந்தை பெற்றுக்கணுமா, உள்ள இருக்கணுமா, தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுவாரா? சரி, இதுக்கு ஆதாரம் கேட்குற இதே திராவிட கூட்டம் இஸ்லாமியர்கள் துலுக்கர்கள், அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை, அவங்கள பாகிஸ்தானுக்கு போக சொல்லி சொன்னாரே, அதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்பீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனர்கள் மலமா, இஸ்லாமியர்கள் சாணியா, மலத்தில் கால் வைக்க பயந்துட்டு சாணியில் கால் வச்சு அவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கேவலமாக பேசினாரே. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய பெண்கள் புர்கா அணிகிறத அப்போயே கோசாமுறை, அவங்க வீட்டு பெண்கள்லாம் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்கார்ல. இதுக்கு ஆதாரம் கொடுங்க. அண்ணன் எவ்வளவோ கேள்வி கேட்குறாரு, அதுக்கெலாம் ஆதாரம் கொடுக்க மாட்டாங்களாமா. இந்த உறவு முறையை பற்றி பேசிட்டாரு, ரெசப்ட்டு பேசிட்டாரு அப்படின்னா நாங்கள் கொந்தளித்து சீமான் வீட்டை முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டம் களத்தில் இன்றைக்கி வருவாங்களா என்னன்னு சொல்லி தெரில. நேற்றுக்கு தான் பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. போனாங்க அப்படின்னா தம்பிகள் ரெடியாக தான் இருக்காங்க. அப்புறம் ஆதி தமிழ் கூடி ஓட்ட மாதிரி ஓடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி.